கர்த்தராகிய இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளுகளில் தேவனுடைய வார்த்தைகளுமாய் உங்களோடு கூட ஆயிருக்கேன். கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். நாம் கூகுள் மீட்டாய் ஒன்று சேர்ந்து நாளுகளில் வசனங்களை தியானிக்க தேவனோடு கூட ஆயிருக்க கர்த்தர் நமக்கும் கிருபையை கொடுத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நாம் இந்த நாளுகளில் ஒரு மனதோடு ஜப சிந்தனையோடு கர்த்தரோடு கூட நாம் ஆயிருக்கட்டும். தேவன் நம் மத்தியில் பெரிய காரியத்தை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். தேவனே, பரிசுத்த பிதாவே, நாளுகளில் உம்முடைய பிரசனத்தால் நீர் எங்களை நிரப்பி ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீரே பரிசுத்தராய், நீரே உண்மை உள்ளவராய் எங்களோடு கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்காக இரத்தம் சிந்தின தேவனே, எங்களை மீட்பவரே, எங்களை பாதுகாக்குதவரே, உமக்கு நன்றி அப்பா. நாளுகளில் கர்த்தரே வந்திருக்கிற ஓரோ பிள்ளைகளையும் நீர் தொட்டு ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அநேகம் பாரத்தோட கண்ணீரான சூழ்நிலையோடு அநேகம் கவலையோடு வந்திருக்கிற மக்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு பெரிய விடுதல் உண்டாய் இன்றையிலிருந்து ஒரு பெரிய சாட்சியுள்ள மக்களாயிருக்க ஆண்டவரே நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். எல்லா பலவீனதைகள் மாற்றப்படட்டும், எல்லா கண்ணீரான சூழ்நிலைகள் மறையப்படட்டும். இந்த மக்களுடைய குடும்பங்களில் ஒரு பெரிய விடுதல் உண்டாக நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் அப்பா எல்லா எதிர்கள், எல்லா பலவீனதைகள், எல்லா பாரங்கள் முற்றிலும் எரியப்படட்டும். நீரே பரிசுத்தராய் கூட இரு. வரவேண்ட எல்லா மக்களையும் நீர் கொண்டு வருவதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஆரம்பிக்கிறேன். நீர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் தனபிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் அதிலே 2 வசனம் நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் அதிலே 2 வசனம். நீங்கள் பலனில்லாதவராயிருந்ததனால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாயிருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய மக்களுக்கு சொல்லுகிறார், இப்பொழுதும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறார்கள். இப்பொழுதும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்குள்ள பலன் இல்லை. எதுக்கு நமக்கு பலன் இல்லாத இருக்கிற சூழ்நிலை இருக்கிறார்? ஏன் நாம் பலம் இல்லாதவராய் இருக்கிறார் என்று கேட்டால், மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கும் போது, மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியினால் நம்மில் பலன் இல்லாத சூழ்நிலைகள் உருவாகிறார். இங்கே அவர் வசனத்தில் எடுத்து சொல்லுது, நீங்கள் பலன் இல்லாதவராயிருந்ததினாலே உங்களுக்கு போஜனம் நாங்கள் கொடாமல், அதாவது பெரிய போஜனம், இப்போ பெரிய சாப்பாடு உங்களுக்காக நாங்கள் கொடுத்தது இல்லை. அதை ஒரு சின்ன குழந்தைக்கு கொடுக்கிற மாதிரி பாலை தான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு தெரியும், நம்ம வீடுகளில் சின்ன குழந்தைகள் இருக்கும் போது அவங்களுக்கு பால் தான் மிகவும் நல்லபடி ஆரோக்கியமான உணவாய் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோம். அப்போ அந்த பிள்ளைகள் பால் குடிச்சு குடிச்சு வளர்ந்து அப்படியே முன்னாடி வருதே நமக்கு தெரிந்த விஷயம். அதே மாதிரி இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்க ஆவிக்குரிய நிலையில் நல்லபடி இல்லை, ஆவிக்குரிய நிலையில் நீங்க பலவீனராய் இருக்கிறார், ஆவிக்குரிய நிலையில் முன்னேற்றம் இல்லாதவராய் இருக்கிறதுனால உங்களுக்கு நாங்கள் பாலை கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு சின்ன குழந்தைக்கு எப்படி போஷிப்பிக்கிறார், அப்படியே நாங்கள் உங்களையும் போஷிப்பித்து கொண்டு வருகிறார். உங்களுக்கு பெரியவங்கள் சாப்பிடுற மாதிரி பெரிய போஜனம் கொடுத்தால் ஒரு சின்ன பிள்ளை எப்படி சாப்பிடும்? எப்படி அந்த சின்ன பிள்ளை சாப்பிட முடியும்? அதே மாதிரி ஒரு கேள்வியை இங்கு கொண்டு வருகிறார். அப்போ ஆவிக்குரிய நிலையில் அந்த கொரிந்திய மக்கள் வளர்ச்சி பெற்றுக் கொள்ளாத மக்களாயிருந்திருக்கிறார். ஆவிக்குரிய நிலையில் வளராற்று மக்களா இருக்கிறதுனால உங்களுக்கு போஜனத்துக்கு பதிலா
பெரிய சாப்பாடுக்கு பதிலா நாங்கள் உங்களுக்கு பாலை குடிக்க கொடுத்தீர்களே என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க நாம் பார்க்கும்போது எல்லா மக்களும் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறார். அதனால் அவங்களுக்கு பலன் இல்லாத மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறார். ஆவிக்குரிய நிலையிலும் அவங்களுக்கு முன்னாடி வர முடியாத சூழ்நிலையில் காணப்படுகிறார். அப்போ அந்த மாதிரி இருக்கப்படும் போது இங்கே சொல்லுகிறார், நீங்க ஒரு சின்ன குழந்தை மாதிரி நீங்கள் ஆயிருக்கிறார். அப்ப சின்ன குழந்தை மாதிரி நீங்கள் ஆயிருக்கும் போது சின்ன குழந்தைக்கு எப்படி பாலை கொடுக்குதோ அதே மாதிரி உங்களையும் நாங்கள் பால் கொடுத்து போஷிப்பிக்கிறார். அப்போ உங்களுக்கு பெரிய உணவுகளை நாங்கள் கொடுக்க விரும்பியதில்லை, பெரிய போஜனத்தை நாங்கள் கொடுக்க விரும்பியதில்லை என்று இங்கே வசனத்தில் சொல்லுகிறார். ஆமா கர்த்தருடைய பிள்ளைகளை, நானும் நீங்களும் இந்த நாளில் யோசித்து பார்க்கும்போது அநேக மக்கள் இந்த நாடுகளிலும் ஒரு சின்ன குழந்தையை போல ஆவிக்குரிய நிலையில் ஆயிருக்கிறார். அநேகர் மாம்சத்துக்குரியவர்களாயிருந்து பலன் இல்லாதவராயிருக்கிறார். ஆவிக்குரிய நிலையில் முன்னேற்றம் இல்லாத மக்களாயிருக்கிறார். அப்போ நமக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்க பெரிய போஜனங்கள் சாப்பிட முடியாது. பெரிய பெரிய வசனங்கள் படித்து பெரிய வசனங்கள் எல்லாம் தியானித்து வர முடியாது. அதனால உங்களுக்கு பாலை நாங்கள் குடிக்க கொடுக்கிறேன், சிம்பிளான உணவை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று இங்கே வசனத்தில் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே வசனத்தில் நாம் பார்க்கும்போது பலனில்லாத சூழ்நிலைகள் நமக்கு இருக்கலாம், முன்னாடி போக முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம், வசனத்தை புரியாமல் இருக்கிற சூழ்நிலைகள் இருக்கலாம். அப்போதும் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே எடுத்து சொல்லப்படுகிறது, மாம்சத்துக்குரியவர்களாய் இராமல் நீங்க ஆவிக்குரியவர்களாய் மாற்றப்படுங்கள் என்று சொல்லப்படுகிறார். மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து இந்த உலக பிரகாரம் ஏன் கவலைப்படுகிறார்? இந்த உலக பிரகாரம் ஏன் நீங்க கண்ணீராய் பிரச்சனையோட கவலையோட பாரத்தோட காணப்படுகிறார் என்று இங்கே பார்க்க முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாடுகளில் ஆவிக்குரிய பிள்ளைகளாயிருந்து நாம் அதே வசனங்களை தியானித்து தேவனை ஆராதித்து முன்னாடி கடந்து செல்ல மக்களாய் நாம் மாற்றப்பட வேண்டும். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியா மக்களுக்கு சொல்லும் போது, நீங்கள் ஆல்ரெடி பலவீனராய் இருக்கிறார், எப்போதும் பலவீனராய் நீங்கள் காணப்படுகிறார். உங்களுக்கு அதனால நாங்கள் போஜனம் கொடுத்தது இல்லை, உங்களுக்கு பாலை தான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க ஏன் அப்படி செய்திருக்கிறார் என்றால், மாம்சத்துக்குரியவராய் இருக்கிறபடியால் இப்போது உங்களுக்கு பலன் இல்லாதவராய் இருக்கிறார். அப்போ ஆவிக்குரிய நிலையில் பலம் உள்ளவராய் மாற்றப்பட வேண்டும் என்று இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஞானும் நீங்களும் இந்த நாளில் ஆவிக்குரிய நிலையில் வளரப்படணும். ஆவிக்குரிய நிலையில் ஆவிக்கேற்றபடி முன்னாடி கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். அதுக்காக தேவனுடைய வசனத்தை மாயமில்லாத அந்த பாலை குடிக்க, கலர்ப்பில்லாத அந்த பாலை குடிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். இங்கே 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் அதிന്റെ 1ஆமത്തെ வசனத்தில் வாசிக்கும் போது, மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல், இங்கே அவர் சொல்லுகிறார், நான் உங்களை ஆவிக்குரியவர் என்று எண்ணி பேசக்கூடாமல், அதே நான் உங்களுக்கிட்ட மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. கொரிந்திய சபைக்கிட்ட, அந்த கொரிந்திய மக்கள் கிட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்க இப்போது குழந்தைகளாயிருக்கிறார், மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளும் என்று நான் என்று உங்களோடு கூட பேசுகிறார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அப்போ அந்த மக்கள் அங்கே மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்திருக்கிறார், அதே நேரத்தில் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாய் இருந்திருக்கிறார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, 2 விதமான வார்த்தைகள் நமக்கு இங்கே பார்க்க முடிகிறது. இங்கே ஒன்று, அந்த கொரிந்திய மக்கள்
மாம்சத்துக்குரிய மக்களாய் இருந்திருக்கிறது. மாம்சத்துக்குரிய மக்களாய் இருந்திருக்கிற அந்த கொரிந்திய மக்கள் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தை அங்கு பார்க்கும்போது, கிறிஸ்துவுக்குள் நீங்க குழந்தைகள் என்றும் நான் எண்ணுகிறேன், அப்படியே அதை எண்ணி நான் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த நாளுகளில் கர்த்தர் பிள்ளைகளே, மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. அப்போ ஆவிக்குரிய மக்களாய் நீங்க அதை முன்னாடி கடந்து வர வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போதும், நீங்க ஆவிக்குரிய மக்களாய் எப்போது காணப்பட வேண்டும் என்று சொல்லப்படும் போதும், இங்கே நமக்கு பார்க்க முடியுது. அதை அவர் சொல்லுகிறார், இந்த மக்கள் குழந்தைகளாயிருக்கிறார், கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளை போல இருக்கிறார். அப்போ அவங்க மாம்சத்துக்குரியவர்களாயிருக்கிறார். அதனாலே நான் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் நான் உங்களை கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்று எண்ணி நான் பேசுகிறேன். அப்போ அவர் சொல்லுகிறார், இந்த குழந்தைகளாய் இருக்கிற மக்களுக்கு அதை பாலைதான் நான் குடிக்க கொடுத்திருக்கிறார். அவங்களுக்கு புரியாத மாதிரி வசனங்களை தான் நான் சொல்லி கொடுத்திருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அப்ப கர்த்தர் பிள்ளைகளே, இங்கே பால் குடிக்க கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுறதுக்கு அர்த்தம் என்ன? அவர் சொல்லின ஓரோ வசனங்களும், அவர் சொல்லின ஓரோ வார்த்தைகளும் இந்த மக்களுக்கு புரியுத மாதிரி உள்ள வசனங்களே, வார்த்தைகளே அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்றுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கு எடுத்து சொல்லுகிறார். அப்போ கர்த்தர் பிள்ளைகளே, நாம் சில நேரத்தில் அதை மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாய் இருக்கிறார் என்று தெரியுது என்றால், இந்த நாடுகளில் அதை நாம் நம்மை தன்னை சோதித்து அதை நாம் ஆவிக்குரிய மக்களாய் மாற்றப்பட அதை பிரயாசப்படட்டும். ஆவிக்குரிய மக்களாய் தேவனோடு கூட இருந்து கர்த்தருடைய வசனங்களில் நிலைத்து நிற்கிற பிள்ளைகளாய் அதை கர்த்தருடைய வசனத்தை முழுசாய் ஏற்றுக்கொள்ளுத மக்களாய் நாம் மாற்றப்பட வேண்டும். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுது எதுக்கென்றால், கிறிஸ்துவுக்குள் இந்த கொரிந்திய மக்கள் அதை ரொம்ப குழந்தைகளை போல இருக்கிறார். அதனாலே அவங்க குழந்தைகளை போல இருக்கிறதுனால இந்த வசனங்களே, தேவனுடைய வார்த்தைகளே, தேவனுடைய எல்லா வசனங்களே ஒரு பால் கொடுக்கிற மாதிரி நாங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு போஜனம் கொடுக்கிற மாதிரி கொடுத்தா அவங்களுக்கு அது தாங்க மாட்டேன். அதனால இது அவங்களுக்கு ஒரு பால் கொடுக்கிற மாதிரி கொடுத்து அவங்களே ஆவிக்குரிய மக்களாய் மாற்ற அப்போஸ்தலனாகிய பவுல் விரும்பி இருக்கிறார். இன்னைக்கு என்னை கேட்கிற கர்த்தர் பிள்ளைகளே, எத்தனை பேர் விரும்புகிறார் தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்து ஆவிக்குரிய பிள்ளைகளாய் மாற்றப்படுத்த வந்து எத்தனை பேர் விரும்புதோ அவங்க தேவனுக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, இந்த மாம்சத்துக்குரியவர்களாய் நாங்கள் காணப்படாமல் ஆவிக்குரியவர்களாய் மாறப்பட தேவனே நீர் எங்களுக்கு கிருபை செய்யும் என்று சொல்லி முன்னாடி கடந்து வரட்டும். அதை நாம் பார்க்கும்போது பெரியவங்களாய் இருக்கலாம். இந்த நாளுகளில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்கள் ஒரு குழந்தைகளை போலதான் இருக்கிறார். ஏனென்றால் உங்களில் மாம்சத்தின் கிரியைகள் இருக்கிறார், மாம்சத்துக்குரிய வார்த்தைகள் இருக்கிறார், மாம்சத்துக்குரியவர்களாய் நீங்கள் காணப்படுகிறார். அதே மாதிரி கிறிஸ்துவுக்குள் இப்போதும் நீங்க குழந்தைகளை போல இருக்கிறார், நீங்க பெரியவங்களாய் மாற்றப்பட்டது இல்லை என்று அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அதனால வசனத்தில் பலப்பட்டு நம் வசனத்தில் அதை ஆவிக்குரிய நிலையில் வளரப்படும் போது தேவனுடைய அற்புதங்களை நமக்கு பார்க்க முடியும். அது இங்கே 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் அதன் 3ஆம் வசனம் வாசிக்கும் போது, பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றது என்ன? நீங்க பொறாமை உள்ளவராய் இருக்கிறீர்கள். அப்போ நம் வாழ்க்கையிலிருந்து என்ன எடுத்து மாற்றப்படணும்? பொறாமைகள் நம் வாழ்க்கையிலிருந்து மாற்றப்படணும். அப்போ
பொறாமைகள் நம் வாழ்க்கையில் இருந்து மாற்றப்படும் போது நாம் ஆவிக்குரிய மக்களாய் மாற்றப்பட முடியும். அப்போ என்ன கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த மாம்சத்துக்குரிய சிந்தனை, மாம்சத்துக்குரிய அந்த பொறாமைகள் நமக்குள்ளே இருந்து மாற்றப்படட்டும். இரண்டாவதாக அங்கே சொல்லப்படுகிறது, வாக்குவாதங்கள் நம்மிலிருந்து மாற்றப்பட வேண்டும். ஒரு ஆள் ஏதாவது ஒன்று சொல்லியா நம்ம திருப்பி போய் அவங்ககிட்ட சண்டைக்கு போவதவங்களாய் அல்ல. யாராவது ஏதாவது ஒன்று சொல்லியா அவங்கள்ட்ட போய் கோபப்பட்டு கவலைப்பட்டு இருக்கிறவங்களாய் அல்ல. இந்த நாடுகளில் வாக்குவாதங்கள் நமக்குள்ளே இருந்து மாற்றப்படட்டும். வாக்குவாதங்கள் இருக்கிறவங்க மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே வாக்குவாதங்கள் உங்கள் வீட்டிலிருந்து உங்களிலிருந்து விட்டு மாறப்படட்டும். அப்படி இருக்கும்போது மாம்சத்துக்குரிய அந்த சிந்தனைகள் நம்மிலிருந்து மாற்றப்பட்டு நாம் ஆவிக்குரிய மக்களாய் மாற்றப்பட முடியும். அப்போ இங்கே முழுசாய் நமக்கு பார்க்க முடியுது, நீங்கள் இந்த உலக பிரகாரம் மாம்சத்துக்குரியவங்களாய் இருக்கிறார் என்றும், நீங்க கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளை போல இருக்கிறார் என்றும், உங்களுக்கு போஜனம் அல்ல உங்களுக்கு பாலதான் குடிக்க கொடுத்திருக்கிறார் என்றும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போதும் என்னென்ன நம் வாழ்க்கையில் இருந்து மாற்றப்பட வேண்டும் என்றும் இங்கு எடுத்து சொல்லப்படுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே பொறாமைகள் நம்மிலிருந்து மாற்றப்படட்டும். அதே மாதிரி வாக்குவாதங்கள் நம்முடைய இடையிலிருந்து அது மாற்றப்படட்டும். யாரோ ஒரு ஆள் ஏதோ ஒன்று சொல்லி நம்ம வாக்குவாதத்துக்காக புறப்பட்டு போகாமல் நம்முடைய வாய்களை நாம் கவனமாய் வைத்து முன்னாடி கடந்து போக வேண்டும் என்று இங்கே தேவனுடைய வார்த்தைகள் சொல்லுங்க. அதே மாதிரி பேதங்கள் நமக்குள்ள இருந்து மாற்றப்பட, பேதங்கள் நமக்குள்ள இருந்து நீக்கப்படட்டும். அதை அவன் பெரியவனாய் இருக்கிறார், இல்ல இவன் சின்னவனாய் இருக்கிறார், அது அப்படி இருக்குதா, அப்படிப்பட்ட சில வார்த்தைகள் நமக்குள்ள இருந்து மாற்றப்பட வேண்டும். உங்களுக்குள்ள இருக்கிற இந்த மாதிரி மாம்சத்துக்குரிய வார்த்தைகள் இருக்கிறதுனால இந்த மாதிரி மாம்சத்துக்குரியவங்களாய் மனுஷ மார்க்கமாய் நடக்கிறவங்களாய் நீங்க மாற்றப்பட்டிருக்கிறார். அப்போ மனுஷர்கள் நடக்கிறவங்க ஏதோ ஒரு மனுஷன் சொல்லுறதை கேட்டு பின்னாலே போகுதவங்களாய் அல்ல. அங்க போங்க அவங்க நல்லபடி சரி பண்ணணும்னு சொல்லியா அது எவ்வளோ கெட்ட இடமானாலும் நம்ம கடந்து செல்லும். அதே மாதிரி அங்க போனா நல்லது கிடைக்கும், இங்க போனா நல்லது கிடைக்கும்னு சொல்லி நம்மளை கர்த்தரிலிருந்து பிரிக்கிற சில பேர் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற இடங்களில் நாம் கடந்து செல்லாமல் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்காமல் மனுஷ மார்க்கத்தில் மனுஷருடைய வழியில் நடக்கிறவராய் இருக்க கூடாது என்றும் இங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இது பேசப்படும் போது இந்த கொரிந்திய தேசத்திலே கொரிந்திய சபையிலே அநேக சபை பிரிவுகளாய் இருந்திருக்கிறார், அநேக பிரிவுகள் இருந்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகள் எடுத்து பேசும்போதும் அங்க அநேக பிரிவுகள் சபையிலே அநேக பிரிவுகள் இருந்திருக்கிறார். அப்போ மக்கள் தனித்தனியா வாக்குவாதங்கள் போட்டிருக்க, ஞான் அவங்களோட மக்கள், ஞான் இவங்களோட மக்கள், ஞான் அந்த சபையில மக்கள், ஞான் இந்த சபையில மக்கள். இன்னைக்கும் அது நமக்கு தொடர்ந்து போய்கொண்டிருக்கிற போதும் நமக்குள்ள இருந்து பொறாமைகள் மாற்றப்பட்டு, வாக்குவாதங்கள் மாற்றப்பட்டு, பேதங்கள் நம்மளிருந்து மாற்றப்பட்டு நாம் மாம்சத்துக்குரியவர்களாய் மாம்சத்துக்குரியவர்களாய் நாம் இராமல் நாம் மனுஷ மார்க்கத்தில் நடக்கிறவர்களாய் நாம் அதை கடந்து செல்லக்கூடாது. அதே மனுஷ மார்க்கத்திலும் நாம் நடக்கக்கூடாது என்று இங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறார். அப்போ மனுஷருடைய வழியில் நடக்கிறவர் அல்ல ஆவிக்குரிய மக்கள். அப்போ ஏதோ ஒரு மனுஷன் சொல்லுவதை கேட்டு நாம் நடக்கிற மக்களாய் அல்ல. நமக்கு ஒரு மாற்றம், பூர்வமான ஒரு மாற்றம், மாம்சத்துக்குரிய பிள்ளைகளாய் இருந்த நம்மே தேவன் ஆவிக்குரிய மக்களாய் மாற்றி இருக்கிறார் என்று விசுவசித்து நாம் ஆவிக்குரிய சரீரத்தை பலப்படுத்த மக்களாய் இருந்து பொறாமைகள் நம்மிலிருந்து மாற்றி, வாக்குவாதங்கள், சண்டைகள், பிரிவினைகள் நம்மிலிருந்து மாற்றி நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் முன்னாடி கடந்து வரும்போது கிறிஸ்துவுக்குள் நாம் பலப்பட்ட அதை பெரிய வளர்ச்சியுள்ள பிள்ளைகளாய் மாற்றப்பட நமக்கு முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுது பாருங்க, இவங்களை இப்போது குழந்தைகளை போல கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறார்.
அப்ப இவங்களுக்கு போஜனம் சாப்பிட முடியாது, சாப்பாடு சாப்பிட முடியாது, சின்ன குழந்தையை போல இருக்கிறார் என்று அவர் சொல்லப்படுகிறார். எதுக்காக அப்படி சொல்லப்படுகிறார் என்றால், பொறாமையோடும் சண்டையோடும் வாக்குவாதங்களோடும் பேதங்களோடும் இவங்கள் காணப்படுகிறார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நம் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தேவன் நமக்கு கொடுப்பார். அதை இந்த வசனங்கள் நம்மை பலப்படுத்துவார். நாலு நேரத்தில் 1 கொரிந்தியர் 3 அதிலே 4 நாம் இனியும் தியானிக்கும். நாம் ஜெபிக்கலாம். தேவனே, இன்னைக்கப்பா எங்களோடு கூட நீர் இருந்தது ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசின கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாடுகளில் அநேக தடைகள் இருந்தால் கூட நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க எங்களுக்கு நீர் கிருபை செய்தீரே, அதுக்காக நன்றி. எல்லா பலவீனதைகள் எங்களிலிருந்து மாற்றப்படட்டும், எல்லா தடைகள் எங்களிலிருந்து மாற்றப்படட்டும். நீரே பரிசுத்தராய் எங்களோடு கூட இரு. ஆண்டவரே, பரிசுத்த தேவனே, எங்களை வழி நடத்துதவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு யாரெல்லாம் வியாதியோடு பலவீனதையோடு இருக்கணும், அந்த மக்களை நீர் தொட்டு குணமாக்குதவைக்காக ஸ்தோத்திரம். கட பிரச்சனைகள் மறையட்டும். அநேக பாரத்தோட கண்ணீரோட கவலையோட ஆயிருக்கும் போது ஒரு மக்களுக்கும் ஒரு விடுதலை கொண்டு நீர் நிரப்பட்டும். விசேஷமாக இன்னைக்கு கடந்து வந்திருக்கிற மக்களுக்காக செபிக்கிறேன். அவங்களிடமே விசேஷமான ஒரு வல்லமை ஊற்றப்படுதவைக்காக ஸ்தோத்திரம். தெய்வீக அபிஷேகத்தோட பாதுகாப்போட முன்னாடி கடந்து செல்லுக்கிற வசை நீரே பரிசுத்தராய் கூட இருந்து எங்களை வழி நடத்துவோம்ப்பா. நாலு தினத்தில் திருப்பியும் இந்த வசனங்களை கேட்க இருக்கிற வசை இயேசுவின் நாமத்தில் தனபிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஆமென்.